எங்க இருக்குது? மத்தேயு 27வது அதிகாரம் 45 முதல் 56 வரையில் வாசிங்க. 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். அங்கே நின்றவர்களில் சிலர் அதை கேட்ட பொழுது இவன் எலியாவை கூப்பிடுகிறான் என்றார்கள். உடனே அவர்களில் ஒருவன் ஓடி கடற்காலானை எடுத்து காடியில் தோய்த்து அதை ஒரு கோலில் மாட்டி அவருக்கு குடிக்க கொடுத்தான். மற்றவர்களோ ஒரு எலியா இவனை ரட்சிக்க வருவானோ என்று பார்ப்போம் என்றார்கள். இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். இங்கே நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறதான 4வது வார்த்தை, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். இன்னைக்கு உலகத்துல பார்த்தா ஒவ்வொரு மனிதனும் ஏதோ ஒரு வகையில கைவிடப்பட்ட நிலைமையில் காணப்படலாம். உண்மையா இல்லையா? எல்லாருடைய நிலைமையும் ஏதாவது ஒரு பாதிப்பு, கைவிடப்பட்ட ஒரு நிலைமை. அது மிக கொடுமையான ஒரு காரியங்களாக இருக்கிறது. யாரை நாம் நம்புகிறோமோ அவர்களால் கைவிடப்படக்கூடிய ஒரு நிலைமை. பல காரியங்கள் கைவிடப்பட்ட நிலைமைகளில நிறைய காரியங்கள் சொல்லி போகலாம். நீங்க எதுல கைவிடப்பட்டிருக்கிறீங்க யோசனை பண்ணி பாருங்க. சிலர் கணவனால் கைவிடப்பட்டிருக்கிறாங்க, சிலர் பிள்ளைகளால் கைவிடப்பட்டிருக்கிறாங்க, சிலர் சொந்த பந்தங்கள் ஏமாத்தி எல்லாத்தையும் பிடிங்கிட்டு நடுத்தல விட்டுருக்கிறாங்க. இப்படியெல்லாம் நிறைய காரியங்கள் இருக்கிறது. ஆனால் இங்கே பார்க்கும் பொழுது என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். ஏன் கைவிட்டார் என்று சொன்னால், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் இந்த பூமிக்கு வந்தார். ஆதாம் ஏவாள் இவர்கள் பாவம் செய்தது நிமித்தமாக எல்லாரும் என்ன பண்ணினார்கள்? தேவனுடைய சமூகத்தை விட்டு துரத்தப்பட்டார்கள். தேவ சமூகத்திலிருந்து துரத்தப்பட்டவர்கள், காணியாட்சிக்கு புறமே இருந்தவர்கள், அவர்கள் மீண்டும் ஒன்னா வர வேண்டுமானால், தேவனிடத்தில் கிட்டி சேர வேண்டுமானால் தெளிக்கப்பட்ட ரத்தம், அது பழைய ஏற்பாட்டில் சொல்லப்படுகிறது. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே நமக்காக தேவன் தம்முடைய ஒரே பிறந்த குமாரனை தந்தருளி இவ்வளவாய் உலகத்திலே அன்பு கூர்ந்தார். அந்த தேவன் இந்த பூமிக்கு வந்து மனிதர் கைகளில் ஒப்பு கொடுக்கப்பட்டு, காட்டி கொடுக்கப்பட்டு, காரி துப்பப்பட்டு, முள்முடி சூட்டப்பட்டு, விழாவிலே குத்தப்பட்டு, மரித்து 3ஆம் நாள் உயிரடைய வேண்டும். இது தேவனுடைய திட்டம். இந்த திட்டங்கள் நிறைவேற வேண்டுமானால் யூதாஸ் என்பவன் இயேசு கிறிஸ்துவை முத்தத்தால் காட்டி கொடுக்க வேண்டும். பக்தன் பாடும்போது சொல்கிறார், 30 வெள்ளியின் மோகமோ யூதாஸ் முத்தத்தால் உம்மை மீட்கலாகுமோ. சொல்லுங்க பார்க்கலாம். 30 வெள்ளியின் மோகமோ யூதாஸ் முத்தத்தால் உம்மை மீட்கலாகுமோ. எவ்வளவு? 30 வெள்ளி காசு. இந்த 30 வெள்ளி காசுகளை வாங்கி கொண்டு போய் அவன் ஒரு நிலத்தை வாங்கி, அது குயவனுடைய நிலம்.
அதுக்கு இரத்த நிலம் என்று பெயரிடப்பட்டிருக்கிறது. இந்த நாள் வரையிலும் அதுக்கு பேர் என்ன நிலம்? இரத்த நிலம். ஏன்னா இரத்தத்தினால் இயேசு கிறிஸ்துவினுடைய காட்டி கொடுத்து வாங்கப்பட்டதான அந்த 30 காசு, அதனால காட்டி கொடுக்கப்பட்டிருந்தாலும் குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்தேன் என்று சொல்லி என்ன பண்ணா, அந்த காசை தூக்கி எறிஞ்சிட்டு அவன் ஓடி போய் என்ன பண்ணனா, தூக்கிட்டு செத்து போனான். இன்றைய தினத்தில் துன்பங்களும் துயரங்களும். ஆனால் இவனை பார்க்கும் பொழுது பேதுரு மறுதலித்திருந்தான், ஆனால் மனம் திரும்பினான். ஆனால் யூதாஸ் காரியத்தை குறித்து நம்ம நினைக்கிறோம், அவன் காட்டி கொடுத்தான். அவன் இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்கவில்லை என்றால் உங்களுக்கும் எனக்கும் ரட்சிப்பு இல்லை, உங்களுக்கும் எனக்கும் மீட்பும் இல்லை, உங்களுக்கும் எனக்கும் பரலோகம் இல்லை. அப்போ அதெல்லாம் இவன் இந்த மாதிரி 12 சீசர்கள் இருக்கணும், அதில் ஒருத்தர் யூதாஸ் இருக்கணும், அவன் போய் முத்தத்தினால் காட்டி கொடுக்கணும் என்கிறதெல்லாம் தேவனுடைய திட்டங்கள். அந்த திட்டத்தின்படி தான் யூதாஸ் செய்தான். அவன் ஆண்டுபடி செத்து போனான், இருக்கட்டும். இப்படி 1, 2, 3 இப்படி வார்த்தைகள் போக 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 இந்த 4வது வார்த்தைகளிலே அவர் என்ன சொல்கிறார்? என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? என எல்லா மனிதனுடைய பாவங்களும் யார் மேலே வந்து அமர்ந்தது? இயேசு கிறிஸ்துவின் மேல் வந்து அமர்ந்தது. வேதம் கூறுகிறது, அவர் பாவங்களை பாராத சுத்த கண்ணன். என்னது? பாவங்களை பாராத சுத்த கண்ணன். அதுதான் வேதம், இமைப்பொழுது உன்னை நான் கைவிட்டேன், ஆனாலும் என்னுடைய இரக்கங்களால் உன்னை என்ன பண்ணுவேன்? சேர்த்துக் கொள்வேன். அந்த இமைப்பொழுது ஒரு நொடி அந்த பாவங்களை எல்லாம் கிறிஸ்து மேலே வந்து சூழ்ந்து கொண்டது நிமித்தமா ஆண்டவர் என்ன பண்ணினார்? அதை பார்த்தார். பக்தன் பாடும் பொழுது, ஆட்டுக்குட்டியானவர், அற்புதங்கள் செய்பவர், அக்கினியை போட வந்தவர், பாவிகளை மீட்டவர், பள்ளத்தாக்கில் லீலியானவர், இயேசு பள்ளத்தாக்கில் லீலியானவர், ஆட்டுக்குட்டியானவர், அற்புதங்கள் செய்பவர், அக்கினியை போட வந்தவர், பாவிகளை மீட்டவர், பரிசுத்தாவி பொழிபவர், பள்ளத்தாக்கில் லீலியானவர், இயேசு பள்ளத்தாக்கில் லீலியானவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆட்டுக்குட்டியானவர், அக்கினியை போட வந்தவர். நீங்க பாடணும் தான் திரும்ப சொல்றேன். பரிசுத்தாவி பொழிபவர், பள்ளத்தாக்கில் லீலியானவர், இயேசு பள்ளத்தாக்கில் லீலியானவர். பிரைஸ் லார்ட். உயிரோட இருங்க. பிரைஸ் லார்ட். உயிரோட இருக்கவங்க கை தூக்குங்க. உயிர் இருந்து செத்தவனா இருக்கிறவங்க அப்படி இருக்க வேண்டாம், உயிரோட இருங்க. பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். இன்னைக்கு போய் அடிச்சாங்க, அதான் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். நோம்பு கஞ்சி ஊற்றுற முதல்ல இங்கே கஞ்சிலாம் ஊற்றுறது. பிரைஸ் லார்ட். எல்லாம் சாப்பிட்டீங்களா? எல்லாம் சாப்பிட்டு வந்தீங்க? சாப்பிடல. ரைட்டு. கற்றுக்கு போகும்போது சாப்பிட்டு போங்க. கற்றுக்கு சொல்கிறோம். இப்போ ஆண்டவர் பட்டதான பாடுகளை நம்ம நினைக்கிறோம்னா, இது வந்து ஒரு மரண ஓலம் அல்ல, வெற்றியின் கழிப்பு. அது புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு ஒப்பாரி வச்சுட்டு இருப்பாங்க நிறைய இடத்துல போயிட்டு. நம்ம ஒப்பாரிக்கெல்லாம் வேலை கிடையாது. பிரைஸ் லார்ட். நமக்காக ஆண்டவர் பாடுகளை பற்றா நம்மளை நினைவு கூறுறோம். அரசாங்க லீவு. பிரைஸ் லார்ட். நாட்களை விசேஷித்துக் கொள்கிறவன் கர்த்தருக்காக விசேஷித்துக் கொள்கிறான். பிரைஸ் லார்ட். அதை நினைச்சு கர்த்தரை நம்ம துதிக்கிறோம், ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அந்த காரியங்களை நம்ம என்ன பண்றோம் நினைக்கிறோம். மார்க் 15:34. மார்க் 15:34. 9ஆம் மணி நேரத்திலே இயேசு ஏலோயி ஏலோயி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமா.
Praise the Lord. Praise the Lord. என் தேவனே ஏன் என்னை Praise the Lord. Praise the Lord. ஆனா வேதம் சொல்லுகிறது புலம்பல் 3ஆம் அதிகாரம் 31 வசனம், ஆண்டவர் என்றென்றும் கைவிடார். ஆமென். Praise the Lord. Praise the Lord. ஆண்டவர் என்றென்றும் அவர் நம்முடைய பாவங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டது நிமித்தமா யோவான் ஸ்நானகன் சொல்கிறான், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவனுடைய ஒரு வசனம் சொன்னா நீ முன்னால படிக்கிறியா நான் முன்னால படிக்கிறேன்னு சொல்லி போட்டு கூட்டி படிக்கணும். யோவான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்துவை அறிமுகப்படுத்தும் போது என்ன படிக்கிறான், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவனுடைய ஆட்டுக்குட்டி, ஏனென்றால் ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பு இல்லை. அதற்காக தேவன் தம்முடைய ஒரே பிறந்த குமாரனை பூமிக்கு தந்தார். நம்ம இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகிறோம், பிறகு மகிமைப்படுத்துறது இல்லை. அவர் அனுப்பாவிட்டால் இவர் வந்திருக்க மாட்டார். இவர் வந்தார், ஆண்டவர்கிட்ட அப்படி சொல்லுகிறார், என்னை அனுப்பும், நான் போகிறேன். வந்தா அடிக்கப்படும்படி, நொறுக்கப்படும்படி, ரத்த சிந்தமுடி எல்லாத்துக்கும் தன்னை அர்ப்பணித்தார். தேவனுடைய திட்டங்கள் நிறைவேறின. அப்போ என் தேவனே ஏன் என்னை கைவிட்டி. சில சமயங்களிலே நம்மளும் என்ன பண்றோம், ஒரு சில காரியங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த காரியங்கள் கைக்கூடி வரலன்னா என்ன சொல்றோம், ஆண்டவர் என்னை கைவிட்டார். ஆண்டவர் என்னை சொல்றோம் இல்லையா? நினைச்ச காரியங்கள் நடந்துச்சுன்னா ஆண்டவரை தேடுறதில்லை. அப்ப தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த திட்டம் நிறைவேற வேண்டுமானால் யோனா மீன் வைத்துக்கொள்ள கூட போயிட்டு வந்தாலும் அவர் விட மாட்டார். பேசலாம் போயிட்டு வந்தாலும் அவர் வேலையை அவர் செய்வார். அதனால ஒரு வஸ்தி இல்லை என்றால் ஒரு எஸ்தரை உருவாக்குவார். சவுலுக்கு பதில் தாவீதை உருவாக்கினார். அது போல நமக்கு சில காரியங்களை செய்ய கர்த்தர் கொடுக்கிறார். நம்ம செய்யலன்னா நம்ம ஸ்தானத்துக்கு வேற ஒருத்தர் கர்த்தர் கொண்டு வந்துருவார். நடக்காதா? ஏன் கேட்ட அதுக்காக தான் சொல்றாரு, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டி. அதை நீங்க படிக்கும் பொழுது அந்த 9ஆம் மணி வரையில பூமி எங்கும் அந்தகாரம் சூழ்ந்து கொண்டது. என்னது? அதுதான் எழுதுறது, அந்தகார இருள் நீங்குமே, ஆச்சரிய ஒளி வீசுமே. அந்தகார இருள் நீங்குமே, ஆச்சரிய ஒளி வீசுமே. உலகத்தின் ஒளியாக சொன்ன ஒளி வீசுவோமே. உலகத்தின் ஒளியாக சொன்ன ஒளி வீசுவோமே. எல்லாமாகுமே எல்லாம் கூடுமே, எல்லாம் கூடுமே, எல்லாம் ஆகுமே, எல்லாம் கூடுமே, எல்லாம் கூடுமே. பூமி எங்கும் அந்தகாரம் சூழ்ந்து கொண்டது. அப்ப எப்படி சூரியன் பட்ட பகல்ல காணப்படுற மாதிரி இருக்குமா? எப்படி இருக்கும்? எல்லா இடத்துலயும் இருட்டு தான். இன்னொரு வருஷத்தை படிச்சு பாருங்களேன். லூக்கா 23:45 படிங்க. சூரியன் இருளடைந்து தேவாலயத்தின் திரைச்சீலை நடுவில் இரண்டாக கிழிந்தது. தேவாலயத்தின் திரைச்சீலை இரண்டாக கிழிந்தது. சூரியன் என்னாச்சா? இருளடைந்தது. ஏன் அது இருளடைஞ்சிச்சு? சூரிய நமஸ்காரம் பண்றாங்க சிலர். அது கடவுள் அல்ல, தேவனால் உண்டாக்கப்பட்டது. உண்டாக்கப்பட்டபடியினால தான் நம்மை உண்டாக்கிறதான தேவன் இந்த பாடுகள் படுகிறாரே என்று நினைத்து சூரியன் இருளடைந்தது. ஆனா வேதம் சொல்லுகிறது, என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியனாய் கர்த்தர். சிலருக்கு இருள் சூழ்ந்து கொள்ளும். அது உங்களுக்கு ஒரு 3 பாயிண்ட் போன வாரத்துக்கு முந்தின வர சொன்னேன். சகோதரனை பகைத்தால்
தேவனை துதிக்காவிட்டால் என்ன வரும்? இருள் வரும். இப்போ இங்க தேவ பயம் இல்லாத ஒரு சூழ்நிலை. அவரை பிடித்து என்ன பண்ணுங்கள்? சிலுவையில் அறையுங்கள், சிலுவையில் அறையுங்கள். அந்த அக்கிரமம், அந்த பாவம் எங்கள் மீதும் எங்கள் பிள்ளைகள் மேலும் சுமரட்டும் என்று அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள். அப்படி கேட்டுக்கொண்ட பொழுது அவர் சிலுவையில் அறைந்து அவர் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது இங்கே என்ன நடைபெறுகிறது? சூரியன் இருள் அடைந்தது. மனிதர்கள் செய்த பாவத்துக்கு ஒரு கொடூரமான தண்டனையை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார். நமக்கு முன்னால் பிறந்தவர்கள், இப்பொழுது நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள், நமக்கு பின்னால் பிறக்க போகிறவர்கள், அத்தனை பேருக்காகவும் இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தினார். அந்த 3 மணி நேரம் இருள் சூழ்ந்து கொண்டிருந்தது. அந்த இருள் சூழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அங்கு இருக்கிறவர்கள், பார்ப்பவர்கள் எல்லாம் பயந்தால் நடுங்கினார்கள். பவுலையும் சீலாவை கட்டி வைக்கும் பொழுது சிறைச்சாலை அஸ்திபாரங்கள்லாம் நடுங்கும் பொழுதே பயந்து நடுங்கினார்கள். இப்போ எல்லாம் இருள் சூழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது எல்லாரும் பயந்தார்கள், நடுங்கினார்கள். இந்த காரியம் என்னமாய் முடியுமோ என்று சொல்லி பயந்தார்கள். மத்தேயு சுவிசேஷம் 27வது அதிகாரம் 45-46 வசனங்கள். 6 மணி நேரம் முதல் 9 மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. 9 மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தான் என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமா? அந்த வார்த்தைகள் புரியாது என்பதற்காகத்தான் அதனுடைய வார்த்தையுடைய தமிழாக்கத்தையும் வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். ஆகாரால் கைவிடப்பட்ட நிலையில் இருந்தார். ஆகார் யாரால? ஆபிரகாம் கைவிட்டார். அந்த அம்மா கதிரை அழுகிற பொழுது அந்த அம்மா ஆண்டவர் கொடுக்கிற பேர் நீர் என்னை காண்கிற தெய்வம். அப்ப ஆண்டவர் யாரையுமே கைவிடுகிறது இல்லை. அவனவன் சுய இச்சையில் இழுப்பு உண்டு சோதிக்கப்படுகிறான். தேவன் புள்ளங்கினால் சோதிக்கிறவர் அல்ல. நம்ம எதிரே விழுந்து சோதிக்கப்பட்டு அதுக்கு எல்லாம் ஆண்டவர் கூட சொல்லக்கூடாது. இவர் ஏன் சொல்கிறார்? நம்முடைய பாவங்கள், அக்கிரமங்கள், அநியாயம் வாசுமை மெய்யாக அவர் நமது பாடுகளை ஏற்றுக்கொண்டு நமது துக்கங்களை எல்லாம் சுமந்த அவரை அக்கிரமக்காரன் ஒருவராக எண்ணினோம். அவருக்கு ரூபம் இல்லை, சௌந்தரியம் இல்லை. அவர் அந்தகர் அடைந்திருந்தார். முற்றிலும் அழகுள்ளதான தேவன் நமக்காக இத்தனையும் சகித்தார். காரணம், நம்மேல் இருக்கிறதான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அநியாயங்களையும் அவர் சுமக்கிறதான வேலைகளிலே பிதாவானவர் இமைப்பொழுது அவரை கைவிட்டபடியினால் என் தேவனே ஏன் என்னை கைவிட்டி என்று ஆண்டவர் சொல்கிறார். சங்கீதம் 22:1 என் தேவனே ஏன் என்னை கைவிட்டி எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாக இருக்கிறீர்? என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லுகிற இந்த வார்த்தை அங்கே நிறைவேறுவதாய் காணப்படுகிறது. நம்முடைய சூழ்நிலைகள் கைவிடப்பட்டது போல காணப்படலாம். ஆனால் ஆண்டவரோ நம்மை ஒருபோதும் கைவிடார். 60வது சங்கீதம் 1 வசனம். தேவனே நீர் எங்களை கைவிட்டி எங்களை சிதறடித்து எங்கள் மேல் கோபமாக இருந்தீர். மறுபடியும் இடம் திரும்பி அருளும். தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புகிறதான தேவன் நம்மை அவருக்கு ஏற்ற போல் நம்மை திருத்திடுவாரு. குயவன் கையில இருந்ததான களிமண் கெட்டு போனுச்சு. ஆனால் அவன் பார்வைக்கு ஏற்றபடி என்ன பண்ணினான்? அதை வணைந்தான். அவர் பரவ குயவனாக இருக்கிறார், நாம் களிமண்களாக இருக்கிறோம். மண் என்று நம்மை நாமே நினைவு கூற வேண்டும். எஜமானை பார்க்கிறோம், களிமண் மேன்மையானது அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். மண்ணானது மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டது, மண்ணுக்கு என்ன பண்ணும்?
திரும்பும் என்று வேதத்தில் படிக்கிறோம். உபாகமம் 21 அதிகாரம் 23வது வசனம். இரவிலே அவன் பிரேதம் மரத்திலே தொங்கலாகாது. இரவிலே அவனுடைய பிரேதம் மரத்தில் தொங்கலாகாது. அந்நாளில் தானே அதை அடக்கம் பண்ண வேண்டும். தூக்கி போடப்பட்டவன் தேவனால் சபிக்கப்பட்டவன். ஆகையால் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரமாய் கொடுக்கும் உன் தேசத்தை தீட்டுப்படுத்த. ஒரு பிணை இருக்குதுன்னா அதை ராத்திரி என்ன பண்ணக்கூடாது, தொங்கக்கூடாது. அதை என்ன பண்ணிடணும், அடக்கம் பண்ணிடணும். இதுக்குத்தான் பவுல் சொல்றாரு கலாத்தியர் 3:13, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எங்க எழுதியிருக்கு? உபாகமத்தில் எழுதி இருக்கிற படி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மளை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். அங்கே சிலுவையிலே மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் ராத்திரி இல்லாது இருக்கக்கூடாது, அவன் அடக்கம் பண்ணப்பட வேண்டும். அதே போல மரத்திலே தூக்கிலிடப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லி பாட்டு உண்டு. மெய்யாக நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டார். ஐயா துக்கங்களை சுமந்து கொண்டார். நீர் நல்லவர் சர்வ வல்லவர், நீர் நல்லவர் சர்வ வல்லவர், உன் இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உன் அன்பிற்கு அளவே இல்லை. காலைதோறும் புதிதாக இருக்கும். அப்ப அந்த தேவன் நமக்காக சாபமானார், நமக்காக பாடுகள் பட்டார். நம்முடைய அக்கிரமங்கள் அநியாயங்களை எல்லாவற்றையும் அவர் சுமந்து கொண்டார். பேசலாம். மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன். ஆனா யாரை தூக்கில போட்டிருக்கணும்? யோசனை பண்ணீங்க. யாரும் உங்க ஒவ்வொருவரையும் நம்பல போடுங்க முடிச்சு. ஒவ்வொருத்தரையும் ஒருத்தருக்காக செஞ்ச மரத்தை ஒருத்தர் தூக்கி போட்டாங்க. யாரை போட்டது? முருதைக்காய்க்காய் செய்யப்பட்ட தூக்கு மரத்துல ஆமனை தூக்கிட்டது போல இயேசுநாதருக்காக போட்டதுல உங்களை என்னையும் பிடிச்சி என்ன பண்ணிருக்கணும்? போட்டு இருக்கணும். ஆனா நம்மள போடக்கூடாதுனால தான் அவர் அதை எதிர்க்கிட்டார். ஆனா இன்னும் நிறைய பேர் போய் தூக்கு போட்டுக்கிறான், திமிரு எடுத்து போட்டுக்கிறான், கொழுப்பு எடுத்து போட்டுக்கிறான். 5 ரூபாய் காசுக்காக அப்பனை கொண்டுட்டான் ஒரு தனிக்கு. இப்படிலாம் வாழ்க்கை ஓடிட்டு எவ்வளோ அதெல்லாம் ஒரு தான். ஆட்டோவில் போயிருக்கிறான், 20 ரூபா கொடுத்துருக்கான், 15 ரூபா தான் ஆட்டோ, 5 ரூபா அவன் தரல. கோப்பட்ட ஆட்டோக்காரனை கொண்டுட்டான், 5 ரூபா. இப்படி எல்லாம் மரணம் போய்கிட்டு இருக்கிறது. ஏன்னா மாம்ச சிந்தை மரணம், ஆவின் சிந்தையோ நித்திய ஜீவன். அப்ப ஆண்டவர் சொல்ற, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு இந்த ஜனங்களுக்காக நம்முடைய பாடுகள் அக்கிரமங்கள் அநியாயங்கள் எல்லாம் அவர் என்ன பண்ணார்? சுமந்தார். மரத்திலே தூக்கிலிடப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன், நமக்காக அவர் சாபமானார். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21வது வசனம். 2 கொரிந்தியர் 5:21. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். அவர் பாவங்களை பாராத சுத்தக்கண்ணர், அவர் பாவம் இல்லாதவர், நீதி உள்ளவர், உண்மை உள்ளவர், சத்தியம் உள்ளவர். அந்த தேவன் பாடுகளை அனுபவிக்க வேண்டிய அவசியம் இல்லை, நாம் தான் பாடுகளை அனுபவிக்கணும். ஆனால் நமக்காக அவர் பாவமானார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நம்முடைய பாடுகளை மெய்யாகவே அவர் ஏற்றுக்கொண்டு
தூக்கங்களை எல்லாம் சுமந்தார். நமக்காக அவர் சாபமானார். பார்க்கறதுக்கே பரிதாபமாக இருந்தார். அவருக்கு ரூபம் இல்லை, சௌந்தரியமும் இல்லை, அந்தகேடு அடைந்தார். அந்த அந்தகேடு அடைந்த தேவன் தான் சொல்றார், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? எதற்காக? நமக்காக. பிதா தன்னுடைய நேசகுமாரனை கைவிட்டார். ஆபிரகாம் ஆண்டவர் பேசுகிற பொழுது தன்னுடைய புத்திர சுவிகாரனை மோரியா மலையில கொண்டு போய் பலியிட ஒப்பு கொடுத்தார். அந்த ஈசாக்கு இயேசுவுக்கு முன் அடையாளமானவன். கையை தூக்கி வெட்ட போகும்போது ஆண்டவர் சொன்னார், உன் கீழ்ப்படிதலை நான் அறிந்திருக்கிறேன், பிள்ளையாண்டான் மேலே கையை போடாது. அர்ப்பணிப்பு, அந்த கீழ்ப்படிதல் அவசியம். ஒரு வேலை ஆண்டவர் பட்டதான பாடுகளை போய் என்னால் சகிக்க முடியல, என் தேவனே ஏன் கைவிட்டு அப்படின்னு சொல்லி விட்டுட்டு ஓடி இருந்தான்னு வச்சுக்கோங்களேன். எதை விட்டுட்டு? சிலுவையை விட்டுட்டு எனக்கு வேணாண்டா, அந்த பாடு வேணாண்டான ஓடி இருந்தான்னு வச்சுக்குவோமே. இப்போ உங்க பிள்ளைங்க தப்பு பண்ணும்போது பிடிக்கிறோம், அடிக்கிறோம், இந்த பிள்ளைங்க என்ன பண்ணுது? இப்போ இயேசுனாவே ஓடியே போயிருக்காருன்னு வச்சுக்குவோமே. என்ன நடந்திருக்கும் சொல்லுங்க. ஆனா ஓடுனாரா? எல்லாவற்றையும் சகித்தார். அடிச்சா கூட ஒரு துவைக்குவான், காரி மூஞ்சில துப்பும் போது எவனுமே எடுக்க மாட்டான். அப்படி துப்பும் பொழுது கூட அவர் சொன்னார், பிதாவே இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாது இருக்கிறார்கள், இவர்களை அதுதான் தேவன் நமக்காக சாபமானார், நமக்காக பாவமானார். அவரை பற்றி கொள்கிற மனதை உடையவன் பாக்கியவனாக இருப்பான். இப்ப 2 கொரிந்தியர் 5:21 படிச்சோம். நமக்காக அவர் பாவமானார், நமக்காக அவர் கைவிடப்பட்ட நிலைமையில கூட அவர் நம்மை ஒருபோதும் விட்டு கொடுக்கவில்லை. எபிரேயர் நிருபக்காரர் சொல்கிறான், அவர் நம்மை சகோதரன் என்று சொல்வதற்கு அவர் என்ன பண்ணல? வெட்கப்படவில்லை. நம்ம பெத்த பிள்ளையை என் புள்ளன்னு சொல்றதுக்கு வெட்கப்படுறோம் இல்லையா? என் புள்ளன்னு சொல்றதுக்கே உனக்கு எனக்கு அசிங்கமா இருக்குது. என் அண்ணன் சொல்றதுக்கு வெக்கமா இருக்குது, என் தம்பின்னு சொல்றதுக்கு வெக்கமா இருக்குது, எங்க அப்பா அம்மான்னு சொல்றதுக்கு வெக்கமா இருக்குது சொல்றோம். எதை சொல்லுகிறது? நம்மை சகோதரர்கள் என்று சொல்வதற்கு இயேசு கிறிஸ்து ஒரு நாள் வெட்கப்படவில்லை. லூக்கா 22:43 வாசிங்க. அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினார். அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது. இந்த பாடுகள் எந்த வாழ்வுக்கா சொந்தப்படுத்தி ஏற்றுக்கொண்டார். இந்த பாடுகள் உந்தன் வாழ்வுக்கா சொந்தப்படுத்தி ஏற்றுக்கொண்டார். நேசிக்கின்றாயோ இயேசுநாதரை, நேசித்து வா குரு செலுத்தே. நேசிக்கின்றாயோ இயேசுநாதரை, நேசித்து வா குரு செலுத்தே. ஏறுகின்றார் கல்லாடி தவழ்ந்து கலை போடு, என் நேச குருசை சுமந்தே. என் நேச குழலா மலையின் மேல் நடந்தே ஏறுகின்றார். ஒரு தூதன் வந்து அவருக்கு பலப்படுத்துகிறார். எத்தனை வேளையில பலவீனமாக இருக்கும் பொழுது தேவன் நம்மை பலப்படுத்திருக்கிறார். வாயை திறக்க விட்டா என்ன பண்ணணுமா? மூடனு
அவன் மூடத்தனத்தை விட்டு விலகாவிட்டால் நொய்யோடு நொய் வச்சு குத்துடுமா. பைபிள் இருக்கா சொன்னா? இருக்கா இல்லையா? இருக்கா? அப்ப அப்படி குத்தலாமா? ஒரு தடவை சொன்னா 2 தடவை சொன்னா சொல்றதை கேட்கணும். மூடனை தான் என்ன பண்ண, நொய்யோட நொய் வச்சு குத்துனாலும் தன் மூடத்தனத்தை விட்டு விலக மாட்டான். பவுல் கேட்கிறார், அன்போட வரட்டுமா? ஆமா. உங்களுக்கு பிறப்பெல்லாம் பார்த்தாரு இந்த மாதிரி இரும்பு கம்பி தான் தேவைப்படும். ஒரு பார்த்து அவர் சொல்றதான வார்த்தை இருக்க நமக்கே ஒரு உணர்வு வரணும், உயிர் ஓட்டமா இருக்கணும், ஒரு அலையிலையா வரணும், ஒரு பிரேசலால் வரணும். செத்து போன வீட்டில் இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. கிழவிகள் ஆகிட்டீங்களான்னு எனக்கு புரியல. ஆனா பைபிள் சொல்லுது 100 வயது உள்ளவங்க தன்னை வாலிபர்கள், நீங்க ஒரு வேலை எனக்கு வயசாகி போச்சு, நான் கிழவி ஆகிட்டேன், எனக்கு அலையிலையா சொல்ல வரலன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது. பைபிள் உங்களுக்கு கிழவிகள்னு சொல்லலை. 100 வயது உள்ளவங்க தன்னை அப்படிதான் சொல்லுது. நீங்களே உங்களை தாழ்த்தி நினைச்சுட்டா நான் ஒன்றும் பண்ண முடியாது. என் வாழ்க்கையும் முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல நன்றீங்களா? இதுக்கு மேலதாங்க வாழ்க்கையை ஆரம்பம் பரலோகத்துல. இந்த உலகம் நமக்கு சொந்தம் அல்ல. நமக்கு சொந்தமான இடம் பரலோகம். அங்க நமக்கு மனவாளம் இருக்கிறார். அவரோட கூட நித்திய தெய்வம் வாழ்வோம். நம்ம அங்க வரணுன்றதுக்காக தான் அவர் இந்த பாடலை பட்டார். மார்க்கு 10ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம். அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தன்னுடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். இயேசு கிறிஸ்து வந்ததுக்கு 29 வகையான காரியங்கள் இருக்குது. அதுல ஒண்ணு என்னன்னா, ஊழியம் கொல்லும்படி வராமல் ஊழியம் செய்யும்படி வந்தார். இன்னைக்கு நம்ம எல்லாருமே என்ன பண்றோம்? நம்ம சர்ச்சில் எந்த சர்ச்சில் போனாலும் அங்கே என்ன பண்ணணும்? அங்கே அவருக்கு ஒரு பொறுப்புல இருக்கணும், அவர் யாராக இருக்கணும், ஒரு யூத் லீடராக இருக்கணும், அல்லது சபையில் ஒரு மூப்பராக இருக்கணும், அல்லது ஒரு உடன் ஊழியராக இருக்கணும், அல்லது மாதர் சங்கத்தினுடைய பொறுப்பாளராக இருக்கணும். இப்படி இருந்து ஞாயிற்றுக்கிழமைனா அவர் மைக்கை பிடிக்கணும், பாட்டு பாடணும், பிரசங்கம் பண்ணணும், ஜெபம் சொல்லணும், ஆசீர்வாதம் சொல்லணும், வீட்டுக்கு போயிடணும். ஆனா ஆண்டவர் சொன்னாரு, நான் ஊழியம் கொல்லும்படி வராமல் ஊழியம் செய்யும்படி வந்தேன். அப்படி ஊழியம் செய்யும்படி அநேகரை மீட்கும் பொருளாக அவர் வந்தார். இது வரையில நீங்க எத்தனை ஆத்மாவை மீட்டு இருக்கிறீங்க? எத்தனை ஆத்மாவை மீட்டு இருக்கிறீங்க? நம்ம ஆத்மாவே மேலைக்கு கீழே இருந்துகிட்டு இருக்குது. அந்த தொங்கிட்டு இருக்குது. அங்க போவான், ஏசுநாதர் விட மாட்டார். நரகத்துக்கு போனா அவன் விட மாட்டான். அந்த தொங்க முடியுமா? என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? அந்த பாடல்கள் எதற்காகனா, அவர் ஊழியம் கொல்லும்படி வராமல் ஊழியம் செய்யும்படி வந்தார். எப்படி ஊழியம் செய்தார்? கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திறந்தார். உண்மையா? நம்ம என்னத்த நன்மை செய்திருக்கிறோம்? எத்தனை ஆத்மாக்களை நம்ம மீட்டு எடுத்திருக்கிறோம்? நம்ம சொந்தம் நம்ம பிள்ளைகளை கொண்டு வர முடியல, நம்மளுடைய கணவனை கொண்டு வர முடியல, அம்மாவை கொண்டு வர முடியல, புருஷனை கொண்டு வர முடியல. ஆனா நம்மளாம் யாரு? கிறிஸ்தவர். ஏன் இந்த பாடுகள் என் இயேசுவே, எனக்காகத்தானே என் இயேசுவே. ஏன் இந்த பாடுகள் என் இயேசுவே, எனக்காகத்தானே என் இயேசுவே அப்படின்னு எனக்காக சொல்லி அப்படியே விட்டுறக்கூடாது. அநேகரை மீட்கும் பொருளாக தன் ஜீவனை கொடுத்தார். அப்ப அவர் மீட்பதற்காக தன் ஜீவனை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் நம்ம ஜீவனை கொடுக்க வேண்டாம். அநேகர் ஆண்டவரை பற்றி சொல்லலாம் அல்லவா? பைபிள் சொல்கிறது, சிங்கத்தின் வாயிலிருந்து கரடியின் வாயிலிருந்து மீட்கப்பட்டது போல காணப்படும். அப்ப எரிகிற வீட்டுல புடுங்கிறது என்னதுதான்? லாபம் தான். பிசாசுக்குள்ள போறவன் 100 பேர் போறானா அவங்ககிட்ட இருந்து ஒரு 2 பேரை ஆண்டவருக்காக புடுங்குற லாபம் தானே. அதுதான் பைபிள் சொல்றதுங்க. அநேகரை மீட்கும் பொருளாக நான் ஊழியம் கொல்லும்படி வர அப்படியே அவர் ராஜாவா இருங்க என்று சொல்லும் போதே அவர் ராஜா பதவி வேண்டாம், நான் இந்த உலகத்துக்கு ராஜா அல்ல, நான் நித்தியமான ராஜா அப்படி சொல்ல அதே வேணும்னு சொன்னார்.
நான் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யும்படியாகவும் அநேகரை மீட்கும்படியாகவும் என் ஜீவனை கொடுக்கும்படி நான் வந்தேன். நல்ல மேய்ப்பன் தன்னுடைய ஆளுகளுக்காக ஜீவனையும் கொடுக்கிறான். அப்ப அவர் ஜீவனை ஏன் கொடுத்தார் என்றால் அநேகரை மீட்பதற்காக. பார்த்துண்டு, மீட்கப்பட்ட பாவி நீ உனக்கு சொந்தம் அல்ல, நிர்மல ராஜனுக்கே சொந்தம். மீட்கப்பட்ட பாவி நீ நிர்மல ராஜனுக்கே சொந்தம். அப்ப மீட்கப்பட்ட இயேசுவின் ரத்தத்தினால் மீட்கப்பட்ட நம்ம அநேகரை மீட்க வேண்டுமே. உங்க வீடுலாம் ஒரு ஜெப வீடா மாறணுமே. வீடு இல்லாத கேட்டோம், என்னன்னு கேட்டோம், எனக்கு ஒரு வீட்டை கொடுத்தா எனக்கு அழுவு வரமாட்டேங்குது, எனக்கு வராது. நிறைய பேர் அழுவாங்க. அப்படி அழுதுட்டு எனக்கு நான் அதை செஞ்சிருவேன் இதை செஞ்சிருவேன், ஆண்டவருக்கு இந்த வீட்டை கொடுப்பேன். ஒரு நாள் கூட உங்க வீட்டில் ஜெப கூட நடக்குது. எதுக்கு அந்த வீடு? தேவையான வீடு. ஒரு வீடுனா நீ ஒரு கிறிஸ்தவனா இருந்தா உங்க வீட்டில் ஜெபம் நடக்கணும். அநேக வீட்டில் இந்த இந்த ஒரு டிவி வருது ஆசீர்வாதம். ஆனால் ஒரு ஆசீர்வாதம் வீட்டில் இருக்கிறது இல்லை, டிவி மட்டும் ஆசீர்வாதம். வாழ்க்கையில் மனம் திரும்ப வந்துடாது. பேசலாம். உங்க ஒவ்வொரு வீட்லையும் ஜெபத்தை நடத்துங்க. எங்களை கூப்பிட விருப்பம் இல்லையா, நீங்களே ஒரு 4 பேரை கூப்பிட்டு ஒரு டீயை கொடுத்து நீங்களே ஆண்டவரை பற்றி சொல்லுங்க. பேசலாம். எங்களை கூப்பிடாதீங்க, வேணாம். ஏன்னா நம்ம வாய் சும்மா இருக்காது. சமயம் வாய்ச்சாலும் வாய்க்காவிட்டா சத்தியத்தை சத்தியமா சொல்லிடுவேன். இல்லை, எங்களை கூப்பிடுறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்களே வாரத்தில் ஒரு நாள் நியமனம் பண்ணுங்க. சொந்த பந்தத்தை கூப்பிடுங்க, அல்ல அக்கம் பக்கத்தில் கூப்பிடுங்க. இல்லை, மாசத்துல ஒரு வேளை ஒரு சோறை கொடுத்து கூட ஆண்டவரை பற்றி சொல்லுங்களேன். பேசலாம். ஏன்னா உலக பொருள்களினால் சிநேகிதரை சம்பாதித்துக் கொள்ளுங்கள். அப்படிதான் ஆத்துமகளை ஆதாயப்படுத்தணும். இயேசுநாதர் தன்னுடைய உயிரை கொடுத்து ஆத்துமகளை ஆதாயப்படுத்தினார். 12 பேரை வச்சு உலகம் முழுவதும் கலக்கிட்டார். நம்ம இத்தனை வருஷாச்சு ரட்சிக்கப்பட்டு நான் அவரதே பெருசு. முடியலன்னா முடியாம போயிடும். ஏன்னா உன் வாயின் வார்த்தையின்படி உனக்கு ஆமா நல்லா இருப்பேன், இந்த படியை நான் ஏறி வருவேன்னா கர்த்தர் பிறகு தருவார். பேசலாம். இல்லைன்னு வச்சுக்கீங்களேன், ஏற முடியாத அளவு பண்ணிடுவார். ஏற முடியாத அளவு கொண்டு வரேன்னா கீழே ஒன்று கட்டி தருவார். பேசலாம். நீங்க வேற மாதிரி நினைக்காது. அக்காக்கு ஜெபம் பண்ணணும். எங்களால படி ஏற முடியல ஆண்டவரே, கஷ்டமா இருக்குது ஆண்டவர் அப்படின்னா கர்த்தர் ஆயத்தம் பண்ணி தருவார், கேட்டு தருவார். ஆமென். நம்புறீங்களா இல்லையா? நம்புறீங்களா இல்லையா? பேசலாம். உன் நம்பிக்கை உயிரை கொடுக்கணும். அப்போ மார்க்கு 10:45 படிச்சோம். என்ன பார்த்தோம்? அநேகரை மீட்கும் பொருளாக தன்னுடைய ஜீவனை அவர் என்ன பண்ணினாரு? கொடுத்தார். யோவான் 19ஆம் அதிகாரம் 28, 29, 30. அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியங்கள் நிறைவேறத்தக்கதாக தாகமாக இருக்கிறேன் என்றார். காடி நிறைந்த பாத்திரம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. அவர்கள் கடல் காளானை காடியில் தோய்த்து ஈசோப்பு தண்டில் மாட்டி அவர் வாயினிடத்தில் நீட்டி கொடுத்தார்கள். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். அந்த நாள் பெரிய ஓய்வு நாளுக்கு ஆயத்த நாளாய் இருந்தபடியினால் உடல்கள் அந்த ஓய்வு நாளிலே சிலுவையிலே இராதபடிக்கு யூதர்கள் பிளாத்தினிடத்தில் போய் அவருடைய கால் எலும்புகளை முறிக்கும்படிக்கும் உடலை எடுத்துக்கொண்டு போகும்படிக்கும் உத்தரவு கேட்டுக்கொண்டார்கள். நீங்க உலகத்துல படிச்சீங்க, ஒருத்தர் செத்து போயிட்டானா அவனுடைய பிரேதம் ராத்திரி என்ன பண்ணக்கூடாது? தொங்கக்கூடாது. இப்ப பெரிய ஓய்வு நாள் வருகிறது. அதாவது ஓய்வு நாள் என்பது வேற, பெரிய ஓய்வு நாள் என்பது வேற. இப்ப இந்த பெரிய ஓய்வு நாள் வருகிறபடியினால் அங்க இருக்கக்கூடாது. என்ன இருக்கக்கூடாது? இவருடைய பிரேதங்கள் இருக்கக்கூடாது.
அப்படி பிரேதங்கள் இருந்துச்சுன்னா இவங்க உயிரோட கூட இருந்தாங்கன்னா இந்த போர் சேவகர்களே அவங்க என்ன பண்ணுவாங்க, மில்லாய்க்கு எலும்பை உடைச்சி கொன்றுவாங்க. ஆனால் நீதிமானுடைய எலும்புகள் ஒன்றும் உரிக்கப்படுவதில்லை. இவர் நீதிமான், இவர் சத்தியவான், இவர் உண்மை உள்ளவர். ஏன்னா அங்க போன உடனே பார்க்கிறாங்க, அதுக்கு முன்னாலேயே தன் ஜீவனை விட்டுட்டாங்க. எல்லாம் முடிந்தது. என்ன எல்லாம் முடிஞ்சிச்சு? பிதாவாகிய தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமிக்கு எதற்காக தந்தாரோ அந்த வேலைகளை எல்லாம் இவர் செய்து முடித்தார். எனவே சொல்றாரு, எல்லாம் முடிந்தது. நானும் மேக்சிமம் 7 பாயிலே கவர் பண்ணிட்டு வரோம் பாருங்க. எல்லாம் முடிந்தது. ஆமென். எல்லாம் முடிந்தது. இப்போ யோவான் 17:4 பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், பூமியில் நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன், நீர் எனக்கு நியமித்த கிரியைகள் எல்லாம் செய்து முடித்தேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இப்ப நம்ம வேலைக்கு போன பிறகு எல்லாத்தையும் செய்து முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துறோம் இல்லையா, ஓய்வு. ஆண்டவர் வானத்தையும் பூமியையும் படைத்து 7ஆம் நாள் என்ன அப்படின்னா ஓய்ந்திருந்தார். அதுபோல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு பிதாவாகிய தேவன் எதற்காக அனுப்பினாரோ அத்தனை வேலைகளும் செய்து முடித்து ஓய்ந்தார். எல்லாம் முடிந்தது என்று சொன்னார். இன்னொரு 3 பாயிண்ட். யோவான் 20:28 தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக என் ஆண்டவரே என் தேவனே என்றான். அப்ப என் தேவனே என்று கைவிட்டு இப்ப இவன் சொல்றான், நான் அவரை பார்த்து அவரை விழாவிலே என் கையை போட்டால் ஒழிய நான் நம்ப மாட்டேன். உயிர்த்தல பிறகு வாப்பா வா தப்பா. அப்போ சொல்றான், என் தேவனே என் ஆண்டவரே. பேசுறார். இப்ப நம்ம எல்லாம் போயிட்டு என் ஆண்டவரே என் தேவனே சொல்லியிருக்கோமா? ஒரு அம்மா சொல்றாங்க, இதோ ஆண்டவருக்கு நான் அடிமை. அங்க அந்த அடிமையாய் ஒப்பு கொடுத்த அப்படினால தான் கிறிஸ்து அங்க வந்தாரு. 42வது சங்கீதம் 6வது வசனம். என் தேவனே என் ஆத்துமா எனக்குள் கலங்குகிறது, ஆகையால் யோர்தான் தேசத்திலும் எர்மோன் மலைகளிலும் சிறு மலைகளிலிருந்தும் உம்மை நினைக்கிறேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எங்க இருந்தாலும் சரி, யோர்தான்ல இருந்தாலும் சரி, எரிகோல இருந்தாலும் சரி, காட்டூர்ல இருந்தாலும் சரி, காட்டுக்குள்ள இருந்தாலும் சரி, வீட்டுல இருந்தாலும் சரி, தெருவுல இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் கர்த்தரை நினைக்கணும். பிரைஸ் தி லார்ட். அவர் நினைச்சுக்கிட்டு இருந்தா விட மாட்டார். ஆமென், ஆமென். 40வது சங்கீதம் 8வது வசனம். என் தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். உமது நியாயப்பிரமாணம் என் உள்ளத்தில் இருக்கிறது என்று சொன்னேன். என் தேவனே உமக்கு பிரியமானதை நான் செய்ய விரும்புகிறேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நம்ம எல்லாம் என்ன சொல்றோம்? யாருக்கு பிரியமானதை செய்யறோம்? வீட்டுக்காரருக்கு கருவாட்டு குழம்பா பிரியமானதை செய்யறோம், வருவரா செய்யறோம், பொரியலா செய்யறோம். ஆனா இவன் என்ன சொல்றான்? என் தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய நான் விரும்புகிறேன். என்னைக்காக இப்படி ஜெபம் பண்ணிருக்கீங்களா? பண்ணிருக்கீங்களா? யாரால பண்ணிருக்கீங்க? உமக்கு பிரியமானதை செய்ய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். அப்படியே பிரியமானதை செய்வீங்க. எது தேவனுக்கு பிரியம்? அப்படி ஒரு கேள்வி கேட்டு பாத்தீங்களா? அந்த கேள்வி கேட்டு பாத்தீங்களா? பிரியமானதை செய்யணும்னு கேட்டிருக்கீங்க. எது தேவனுக்கு பிரியம் கேள்விப்பட்டீங்களா? பைபிள் இருக்கா இல்லையா? அப்படி ஒரு கேள்வி கேட்கணுமா இல்லையா? அப்படி ஒரு கேள்வி இன்னைக்கு போய் கேளுங்க. கீழ்ப்படிதல் பிரியம், விசுவாசம் பிரியம், பிறகு தானம் தர்மம் செய்வது பிரியம், கள்ளத்தராசு இல்லாமல் இருப்பது பிரியம். இப்படி நிறைய காரியங்கள்.
இதெல்லாம் நீங்க எது எது செய்றீங்கன்னு பார்த்துக்கிட்டாவே நீங்க பண்ணுனதான ஜெபம் சரியா தப்பான்னு பதில் யார் சொல்லுவா? உங்களுக்கே கிடைச்சிடும். பேசலாம். எனக்கு நான் நியாயம் பெரிய வேணுமா? பேசலாம். ஆனா எனக்கு தெரியுமா தெரியாதா? நீங்க பண்ணுனதான ஜெபம் சரியானதா சரியில்லைதான்னு கேட்டா இங்க வரும் பொழுது கவரை பார்க்கும் பொழுது உண்டியலை பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு போயிடும். இது யாரு? நானும் புறாதான் என்று சொல்லி சாம்பல்ல போட்டு வந்துட்டு பறக்கிறது. உண்மைதானா? சொல்லு. ஒரு ஜெபம் பண்ணணும்னா அது கீழ்ப்படிதல் அவருக்கு புரியும். பலிகளை பார்க்கிறோம் உமக்கு பிரியமான சிம்முடைய நல்ல ஆவியானவர் என்னை செம்மையான வழியில நடத்துவாராக. பாடுகிறான். உமக்கு பிரியமானதை செய்ய. யாருக்குமே தெரியாதா? யாராவது அந்த பாட்டு தெரியும்? அந்த இந்த வாய் எதுக்கு? பிரியாணி திங்கிறதுக்கா? இந்த வாய் எதுக்கு? பாடுறதுக்கா இல்லை எதுக்கு? சொல்லுங்க எதுக்கு? பாடுங்க போடலாம். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே. நீரே என் தேவன், உன்னல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. மேக ஸ்தம்பமே அக்கினி ஸ்தம்பமே கேட்கும் தெய்வமே துணையாளரே. மேக ஸ்தம்பமே அக்கினி ஸ்தம்பமே கேட்கும் தெய்வமே துணையாளரே. செம்மையான வழியில நடத்தும். நெகேமியா 13ஆம் அதிகாரம் 31வது வசனம். குறிக்கப்பட்ட காலங்களில் செலுத்தப்பட வேண்டிய விறகு காணிக்கையையும் முதற் பலன், அதாவது நிலத்தில் விளைகிற தோட்டத்தில் விளைகிற எல்லா முதற் பலன்களையும் அவருக்கு என்ன பண்ணணும்? காணிக்கையை செலுத்தணும். அதுக்கடுத்து என் தேவனே எனக்கு நன்மை உண்டாக. தன்னைத்தானே நேசிக்கிறது போல ஆண்டவர் சொன்னார், நீ உன்னை நேசிக்கிறது போல பிறரையும் நேசிப்பாயாக. எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும். என்ன உண்டாகணும்? என்ன உண்டாகணும்? உங்களுக்கு யாராவது தீமையை உடைச்சுக்குவீங்களா? சொல்லுவாங்க. தீப்பட்ட குழந்தை நெருப்புக்கு என்ன பண்ணும்? அஞ்சும். ஏன்னா அங்கே போனால் சுடும். இதுக்கு வந்து நிறைய கதைகள்லாம் இருக்குது. தண்ணியில் நம்ம கதையெல்லாம் இருக்குது. அதெல்லாம் சொல்ல நமக்கு நேரம் இல்லை, இருந்தாலும் சொல்லுவேன். எல்லாரையும் பூனை வளர்க்க சொன்னாங்க. இவனும் பூனை வளர்த்தான். ஒரு குறிப்பிட்ட நேரம் வந்துச்சு, எல்லா பூனையும் கொண்டு வர சொன்னாங்க. தன்னாலே நான் சொல்கிறேன், ஐயா எங்கள் வீட்டில் இருக்கிற பூனை பால் குடிக்காது. இந்த பூனையும் அப்படின்ற பழமொழி இருக்குது. இவன் என்னடா இப்போ பாலை குடிக்காது அப்படின்னு சொல்கிறான். கொண்டு வர சொல்லி கனாலி அம்மை வளர்த்த பூனை பார்த்து பண்ணிங்கன்னா நோஞ்சானா இருந்துச்சு. கொண்டு போய் பாலை வச்சாங்க. பூனை தலை தெறிக்க ஓடி போச்சு. ஏன்னாக்கிற முதல் நாளே பூனைக்கு கொடுத்த பாலை நல்லா கொதிக்க காய வச்சு கொடுத்தான். நாக்கில் வச்சதுமே என்னாச்சு? வாயெல்லாம் புண்ணாகிடுச்சு. அன்னிலிருந்து வெள்ளை கலர் பாலை பார்த்தாவே பறந்துடும். நான் என்ன ராஜா பண்ணுறேன், இவன் நல்லா ஜம்மு பாலை குடிச்சிட்டு இவன் போய் தொம்மா நிற்கிறான். இப்படி தான் வாழ்க்கையில் நிறைய பேர் இப்படி வாழ்க்கை மாற்றி கொடுக்கிறது. என்னை நன்மை உண்டாக என்னை நினைத்தரணும். என்ன உண்டாகணும்? நான் உண்டாகணும். நன்மையான எந்த ஈவுகளும் ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து இறங்கி வருகிறதாக இருக்கிறது. நன்மையின் கிருபை நம்மை தொடர வேண்டும் கேட்கிறான். நன்மை உண்டாக என்னை. அப்படி ஒரு வசனம் இருக்குது. நாசரேத்தில் இருந்து ஏதாவது ஒரு நன்மை வருமா? வராதே. அங்க இருந்து ஒரு நன்மை உண்டானுச்சு. யாரு எதிர்பார்க்கிற இயேசுவை
மீட்பர்னு எதிர்பார்க்கல, மேசியான்னு எதிர்பார்க்க. அங்கிருந்து ஒரு நன்மை உண்டாச்சு. நன்மை செய்கிறவராகவே அவர் சுற்றி திரிந்தார். 5:19 என் தேவனே, என் தேவனே, நான் இந்த ஜனத்துக்காக செய்த எல்லாவற்றின்படியும் எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும். கேட்கிற அந்த ஜனத்துக்கு நான் இவ்வளவு காரியங்கள் செஞ்சிருக்கிறேன். நெகேமியா மக்கள்கிட்ட என்ன பண்ணல? லஞ்சம் வாங்கல, அவங்க பொருளை இச்சிக்கல. இவன் தன்னுடைய சொந்த காசுகளை போட்டு ராஜா கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்ததெல்லாம் வைத்து தான் இந்த ஜனங்களுக்கு நன்மையை நான் செய்திருக்கிறேன். எனவே எனக்கும் நன்மை உண்டாக நினைத்தருளும். வேண்டுதல், ஒரு ஜெபம். நெகேமியாவுடைய வாழ்க்கையிலையும் இப்படி இருந்தது, தாவீது வாழ்க்கையிலையும் இப்படி இருந்தது. தோமாவும் எப்படி சொல்லுகிறார்? 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 1 வசனம். இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் மாம்சத்தில் பாடுபடுகிறவன் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷருடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படியே பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பான். ஏன்னா எனக்காக இயேசு அளிக்கப்பட்டார் என்கிற அந்த பாடுகளை நினைக்கும் பொழுது இவன் மாம்ச சிந்தனைகளை இல்லாமல் அவைகளெல்லாம் குழி தோண்டி புதைத்து விட்டு ஆவியின் சிந்தை உள்ளவனாய் மாறிவிடுவான். ஒன்று பேரு 3ஆம் அதிகாரம் 18வது வசனம். ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராக பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்தில் கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். இப்போ ஒரு முள்ளை காலில் குத்துனுச்சுன்னா அதனுடைய வேதனை எப்படின்றது நமக்கு தெரியும். உண்மையா இல்லையா? அந்த முள்ளை எடுக்கிற வரையிலும் வேதனை தான், வலிதான். ஒருத்தன் புது மனைவி கல்யாணம் பண்ணி கூட்டு போறான். மனை காலில் முள்ளு குத்திருச்சான். முள்ள திட்டான், சனியனை ஏன் என் பொண்டாட்டி காலில் வந்து குத்துற? முள்ள அவளை இவன் திட்டான். 2 வருஷம் கழிச்சு அதே வழியில் கூட்டு போறான். அதே ஒரு முள்ளு குத்துது. இப்ப திட்டான், சனியனை உனக்கு கண்ணு இருக்கா இல்லையா? யார 1 வருஷம் 2 வருஷம் ஆசை 60 நாள் போக 30 நாள் அவ்வளவுதான். உனக்கு கண்ணு இருக்குதா இல்லையா? குருடா உனக்கு பார்த்து வர மாட்டியா? விட்டா ரைட்டு. என்னடா அப்போ முள்ள திட்டனா இப்ப யாரு நம்மள திட்டாங்க. ஆண்டவர் எப்போது நம்ம மேல அனுப்புகிறார். ஆண்டவர் என்றென்றும் கோபம் கொண்டிருக்கிறாரு. அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய பொறுமையோ நிமிஷம் 1000 தலைமுறை மட்டும் இருக்கிறது. மார்க் 14:34. அப்பொழுது அவர் என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது. நீங்கள் இங்கே தங்கி விழித்திருங்கள் என்று சொல்லி சற்று அப்புறம் போய் தரைகளை விழுந்து அந்த வேலை தம்மை விட்டு நீங்கி போக கூடுமானால் அதை நீங்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு அப்பா பிதாவே எல்லாம் உம்மாலே கூடும், இந்த பாத்திரம் என்னிடத்திலிருந்து எடுத்து போடும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுள் என்றார். அல்லேலூயா. அப்போ சொல்றாரு, என்னுடைய சித்தம் அல்ல, என் சித்தம் அல்ல உன் சித்தம் நாதா. பழைய பாட்டு, என் சித்தம் அல்ல. ஏன்னா எல்லாரும் கெட்டு போவது தேவனுடைய சித்தம் அல்ல, எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அப்ப சொல்றார், இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும். என் தேவனே என்னை கைவிட்டீர், ஆனாலும் என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தம்
கடைசியில ஜீவன் போகிற வரையில் கூட சிலுவையின் மரண பரியந்தமும் பிதாவாகிய தேவனுக்கு அவர் கீழ்ப்படிந்திருந்தார். நமக்கு என்ன இல்ல? ஏசாயா 53:12 அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவங்களை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவரை பங்காக கொடுப்பேன். பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார். பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார். அக்கிரமக்காரில் ஒருவராக எண்ணப்பட்டார். எப்போ? சிலுவையில். அந்த கல்லர்கள் மத்தியில் இருக்கும் பொழுது அக்கிரமக்காரன் ஒருவனா, அநியாயக்காரன் ஒருவனா, திருடல்ல ஒருத்தனா, பித்தாளக்காரன் ஒருவனா எண்ணப்பட்டா. அப்ப இந்த ஏசாயால சொல்லப்பட்ட வார்த்தைங்க நிறைவேறுது. அப்போ ஒருத்தன் பொய்யே செய்யல, திருடவே இல்லை, ஏமாத்தவே இல்லை, குற்றமே செய்யல, அவனை கொண்டு போய் குற்றவாளிகள் கூண்டுல வச்சிருந்தா உங்களை என்னை போய் வச்சா எப்படி இருக்கும்? முடியுமா? எவ்வளவு சொல்லுவாங்க, நொந்து நூடல் ஆகிட்டான். எவ்வளவு வேதனை. ஆனா ஆண்டவர் எல்லாம் சகித்தார். அது என்னுடைய சித்தம், நம்முடைய சித்தம். எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டார். பாவமா ஏற்றுக்கொண்டார். அதான் சொன்னார், வருத்தப்பட்டு பாரங்கள் சுமக்கிறவர்களே யாவும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு எல்லாவற்றையும் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். யோவான் 13:21 இயேசு இவைகளை சொன்ன பின்பு ஆவியிலே கலங்கி உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சாட்சியாக சொன்னார். அதாவது நடக்க போற காரியத்தை முன்கூட்டியே சொல்றார். ஆவியிலே கலங்கி. நம்ம எல்லாம் ஏதோ போய் கலந்துறோம், கிணறுக்கெல்லாம் கலந்துறோம். ஆண்டவர் ஆவியிலே கலங்குறார். காட்டி கொடுக்கப்படுவதை நினைத்து கலங்குகிறார். குத்தப்படுவதை நினைத்து கலங்குகிறார். காரி துப்பப்படுவதை நினைத்து கலங்குகிறார். உள்முடி சூட்டப்படுவதை நினைத்து கலங்குகிறார். கலங்கி சொல்றாரு, உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான். எப்படி காட்டி கொடுப்பான்? முத்தத்தினால் காட்டி கொடுப்பான். அப்படியே நடந்துச்சு. அப்படி எல்லாம் நடந்து அவரை பிடித்து, பிதாவே உங்களுக்கு நன்றியும், இன்று என்னோடு கூட பரிசீலிப்பார். அதுக்கு என்ன சொன்னாரு? அதோ உன் தாய் உன் மகன் என்று சொல்றார். நாலாவது, என் தேவனே ஏன் என்னை அஞ்சாவது சொல்றாரு, தாகமாக இருக்கிறேன். ஆறாவது சொன்னாரு, எல்லாம் முடிந்தது சொன்னாரு. ஏழாவது, எல்லாம் முடிச்சுட்டாரு. லூக்கா 23:46 படி சொல்லுங்க. இயேசு பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். எனக்கு கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை தேவனுக்கு